वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். புலன்களை கட்டுப்படுத்தினாலும் மனதில் விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கின்ற மித்யாச்சாரனை நிந்தித்து கர்மயோகியை புகழ்ந்த பூவை வண்ணனார் இந்த 8வது ஸ்லோகத்தில் கௌந்தேயனை கர்மம் செய்யும்படி ஆணையிடுகிறார். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீரயாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. துவம் நீ நியதம் கர்ம சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்களை குரு செய்வாயாக. ஹி ஏனென்றால் அகர்மணக கர்மங்கள் செய்யாமல் இருப்பதைக் காட்டிலும் கர்மங்களை செய்வது ஜ்யாயக சிறந்தது. ச மேலும் அகர்மணக கர்மம் செய்யாமல் இருப்பதால் தே உனக்கு ஷரீர யாத்ராபி உடலை பேணுவது கூட ந பிரசித்தியே சாத்தியமாகாது. நியதம் கர்மகுரு என்றார். பிராமணர், க்ஷத்ரியர், வைசியர், சூத்ரர் எனும் 4 வர்ணத்தாருக்கும் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்ற 4 ஆசிரமத்தவர்க்கும் ஏற்றபடி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் நியதம் கர்மமாகும். அர்ஜுனன் யார்? அர்ஜுனன் சத்திரியன். சத்திரியன் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? சதாத்ராயதேதி சத்திரியக, மக்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவது சத்திரியனின் கடமையாகும். துரியோதனன், துச்சோதனன் போன்றவர்களுடைய துஷ்டத்தனமான அரசாட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றுவது சத்திரியனாகிய அர்ஜுனுடைய கடமையாக இருக்கிறது. அதற்காக அவன் யுத்தம் செய்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். ஷௌர்யம் தேஜோ திருதிர் தாட்சியம் யுத்தே சாப்ய பலாயனம் தானமேஸ்வர பாவஸ்ச சாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். சூரத்தனம், தேஜஸ், தைரியம், திறமை, போரில் புறங்காட்டாமை, தானம், அடக்கியாளும் தன்மை ஆகியவை இயற்கையில் ஏற்பட்ட சத்திரிய கர்மங்கள் என்று 18வது அத்தியாயமான மோட்ச சந்நியாச யோகத்தில் மோகனரங்கன் மொழிந்துள்ளார். சத்திரியனான அர்ஜுனனிடம் ஷௌரியம் இருந்தது, தேஜஸ் இருந்தது, வீரம் இருந்தது, திறமை இருந்தது, அனைத்தையும் ஆளும் தன்மை இருந்தது. ஆனால் உறவினர்களை எப்படி கொல்வது என்ற ஒரு குழப்ப நிலையிலே யுத்தத்திலிருந்து அவன் விலகுவது என்று தீர்மானித்தான். சத்திரியனான அர்ஜுனனுக்கு யுத்தம் செய்வதுதான் சுதர்மம் என்பதை இங்கு பகவான் அவருக்கு உணர்த்துகின்றார். அகர்மணக கர்ம ஜாயக என்று கூறப்பட்டது. அகர்மணக என்றால் கர்மம் செய்யாமல் இருப்பது. தமோகுணத்தால் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல் இருப்பதாலே பாவம் வந்து சேருகிறது. தூக்கம், சோம்பல், தடுமாற்றம் ஆகியவை ஏற்பட்டு வீழ்ச்சியை உண்டாக்குகிறது. நியதமான கர்மங்களை செய்வதால் மன தூய்மை ஏற்படுகிறது, பாவங்களுக்கு பரிகாரம் உண்டாகிறது. எனவே கடமைகளை ஆற்றாமல் விடுவதை காட்டிலும் கர்ம ஜ்யாயகா கடமைகளை செய்வது சிறந்தது என்று கூறப்பட்டது. ஷரீர யாத்ரா என்று எதை எண்ணற்கு அரியனான எம்பெருமான் இயம்புகிறார்? ஷரீர யாத்ரா என்றால் வாழ்க்கையை நடத்துவது. நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாதோ திஷ்டத்ய கர்ம கிருத். எந்த செயலும் செய்யாமல் யாராலும் ஒரு கணம் கூட உயிர் வாழ முடியாது என்று முன்பே முரளிதரன் மொழிந்துள்ளார். மனிதன் நன்கு வாழ்வதற்கு ஏதேனும் தொழிலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். எந்த செயலும் குடும்பத் தலைவன் செய்யாமல்
சோம்பேறியாக இருந்தால் அக்குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள்? உழைப்பு இல்லை என்றால் உடலின் ஆரோக்கியமும் குறைந்துவிடும். சுவரை வைத்துதான் நீ சித்திரம் தீட்ட முடியும். அவ்வாறே இந்த உடல் உறுதியாக இருந்தால்தான் எந்த யோகத்தையும் கடைபிடித்து வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முடியும். ஆகையால் தனக்கென விதிக்கப்பட்ட கடமைகளை ஒவ்வொருவரும் பற்றின்றி செய்ய வேண்டும். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணः ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்யேத கர்மணः. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை யாகம், தானம், தவம் ஆகிய புண்ணிய கர்மங்களும் பந்தத்திற்கு காரணம் என்று கூறுகிறார்களே, பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி என்று வினவிய விஜயனுக்கு 9வது ஸ்லோகத்தில் விண்கடந்த ஜோதியான விமலன் விளம்புகின்றார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் யாகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற கர்மணஹ கர்மத்தை தவிர அந்யத்ர வேறு செயல்களில் அயம் லோகஹ இந்த மனித சமுதாயம் கர்ம பந்தனஹா கர்மங்களால் பந்தப்படுகிறது. கௌந்தேய கூர்மையான மதிபடைத்த குந்திக்குமாரா, முக்த சங்கஹா பட்டுதல் இல்லாமல், ததர்த்தம் அந்த யாகத்தின் பொருட்டே கர்ம கடமையை சமாச்சர நன்கு செய்வாயாக. யஜ்யத்தை தொடர்ந்து காக்க வேண்டும் என்பதற்காக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை ஒருவன் பற்று இல்லாமலும் பயனை கருதாமலும் செய்யும் பொழுது அக்கர்மங்கள் அவனை பந்தப்படுத்துவதில்லை. அவ்வாறு கடமைகளை செய்யும் பொழுது அவனுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. அவன் பரமாத்மாவை அடைகின்ற தகுதியை பெறுகின்றான். உலக நன்மைக்காக செய்யப்படுகின்ற கடமைகளைத் தவிர தன்னலத்திற்காக பயனை விரும்பி செய்கின்ற கர்மங்கள் அனைத்தும் பல்வேறு பிறவிகளுக்கு காரணமாக இருக்கின்றது. அவை பந்தத்தை ஏற்படுத்துகின்றன. ஆகவே மனிதன் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் பற்றற்று பயனை கருதாமல் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்ய வேண்டும். அயம் லோகஹா என்ற சொல் மனித சமுதாயத்தை குறிக்கின்றது. உலகில் எத்தனையோ விதமான பிறப்புகளில் மனிதனுக்குத்தான் கர்ம செய்கின்ற பொறுப்பு உள்ளது. சாஸ்திரேஷு மனுஷ்ய அதிகாரத்வாத் என்ற பிரம்மசூத்திரத்தில் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்று கூறப்பட்டது. மற்ற விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களுக்கோ நீரில் வாழ்கின்ற மீன்களுக்கோ மரம் செடி கொடிகளுக்கோ எந்த கர்மமும் சொல்லப்படவில்லை. மனித பிறவியில் செய்யப்படும் கர்மம்தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக இருக்கிறது. எனவே இங்கு அயம் லோகஹா என்பது மனித சமுதாயத்தை குறிக்கின்றது. முக்த சங்க சமாச்சர என்று பகவான் பகர்ந்தார். பிறருடைய நலத்திற்காக செய்யப்படுகின்ற எல்லா நற்செயல்களும் யாகம் என்றே கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட நற்செயலை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும்? முக்த சங்கஹா பற்றை துறந்து கர்மத்தை செய்யும் பொழுது அந்த கர்மம் அந்த மனிதனை பந்தப்படுத்தாது. அவனால் முன்னர் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள பாப புண்ணியங்களும் மறைந்து போகின்றன. ஆகவே அர்ஜுனா, நீ மமகாரம் பற்று ஆகியவற்றையெல்லாம் அறவே ஒழித்து நிஷ்காமியமாக எல்லா கர்மங்களையும் சமாச்சர உற்சாகமாக செம்மையாக செய்வாயாக என்று அற்புதன் நாராயணன் ஆணையிடுகிறார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர.